கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆகவே இந்த நாளிலும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கடைசி காலத்தில் நானும் நீங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரத்தில் இருக்க போகிறது. இயேசு ஒரு காரியத்தை இப்படியாக நாங்கள் பார்க்குறோம். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் வரும் நாட்களில் அப்படியே நடக்கும் என்று சொல்லி அவர் நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். ஸோ உங்களுக்கு தெரியும் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார்கள். அதை நாங்கள் பார்க்குறோம். நோவா நீதியை பிரசங்கித்தார் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் ஆச்சரியம் என்னென்னு சொன்னால் அங்கிருந்த எல்லாரும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அதுக்கு என்ன காரணம் என்றால் அவங்க உணரவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் மனுஷகுமார் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். என்னென்றால் இப்போ நாம் வாழும் காலத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இன்றைக்கு அநேகருக்கு அந்த உணர்வில்லாமலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வெளிப்படத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை, அதாவது அனலும் அல்ல குளிரும் அல்ல, அதாவது ஒரு நடுவில் ஒரு வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் நாங்கள் கடந்த முறை பல காரியத்தை நான் தியானித்தோம். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். அதான் நாங்கள் பார்த்தோம், ஆரோக்கியமான அந்த வார்த்தை. ஸோ அந்த வார்த்தையை அவர் அனுப்புகிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. அதான் ஆண்டவர் நம்முடைய கண்களையும் நம்முடைய காதையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஏனென்றால் அது ரெண்டும் நாம் உணர்வதற்கு அது மிகவும் அவசியமான காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதான் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். கடந்த முறைக்கு ஒரு காரியத்தை நாங்கள் மேலால் நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் அதை டைம் போயிட்டுன்னு சொல்லி நான் அதை நிப்பாட்டிட்டேன். ஸோ அதை என்னென்று சொன்னால், இந்த ஆவிக்குரிய கண் திறக்கப்படாதபடிக்கு அது மூடப்பட்டிருந்தால் சத்துரு எப்படி செயல்படுகிறான். அதான் போன முறை நாங்கள் கொஞ்சம் மேலோட்டமாக நாங்கள் பார்த்து நாங்கள் காரியத்தை நாங்கள் தியானித்தோம். சுண்டைக்கு அது ஒரு ஆழமாக நாங்கள் பார்ப்போம். அதான் உங்களுக்கு தெரியும், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களை நாங்கள் வாசித்து அந்த காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அதாவது முதலாவது, நம்முடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படாதபடிக்கு இருந்தால் சத்துரு எப்படி செயல்படுத்துகிறான் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய மாமிச கண்களினால் உலகத்தின் மகிமை தேடவும் காணவும் தூண்டுவான் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்த்தோம். இப்போ சத்துருடைய நோக்கம் என்னென்றால் நம்முடைய ஆவிக்குரிய கண் திறக்கக்கூடாது. அதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்கிற. அதனால் அதுக்கு பதிலாக நம்முடைய இந்த உலகத்துக்குரிய அந்த மாம்ச கண்களினாலே உலகத்தின் மகிமையை பார்க்கவும் தேடவும் அதுக்கு பின்னால் ஓடவும் அவன் என்ன செய்வான்? தூண்டுவான். அதான் நாங்கள் பார்த்தோம். ஏவாளுக்கு அதான் நடந்தது. அந்த பழத்தை பார்க்கும்போது அந்த பழத்தை பலவிதமாக அவள் வர்ணிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது பார்க்கும்போது அது இன்பமாக இருந்தது, புசிக்கிறது கேட்ட விதமாக இருந்தது, புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கிறதுன்னு சொல்லி அங்கே நாங்கள் காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அதே போலத்தான் எப்படி சத்ரு ஏவாளை வஞ்சித்தானோ அதே போலத்தான் இயேசுவை வஞ்சிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணினான். ஸோ அதிலே நாங்கள் பார்ப்போம் அந்த காரியத்தை. அப்போ தான் உங்களுக்கு அதை நான் விளங்கப்படுத்தும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். உங்களுக்கு தெரியும், 3 விதமாக பிசாசு அங்கே சோதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது அவன் என்ன சொல்லுகிறான்டா, மலை மேல் கூட்டி கொண்டு போய் அவன் ஒரு காரியத்தை காண வைக்கிறான். தான் இந்த கண்ணை பயன்படுத்துகிறான். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய கண் திறக்காமல் போனால் அந்த உலகத்துக்குரிய கண்ணால் நாங்கள் என்ன பார்ப்போம்னா உலக காரியங்களை தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ அதனுடைய விபரீதம் என்னென்றால் அதை இச்சிக்க அது பிசாசு தூண்டுவான். அதுதான் ஏவாளுக்கு நடந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த பழத்தை பார்க்கத்தக்க விதத்திலே அவன் தூண்டி விட்டான். அதான் அந்த பழத்தை ஏவாள் பார்க்கும்போது அதை புசிக்கத்தக்க விதமாகவும் புத்தியை தெளிவிக்கிறதுமாக விரும்பப்படத்தக்க விதமாயும் அந்த கனியை அவள் வர்ணிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்.
பாருங்க. அப்போ அதனால தான் இங்கே பிசாசை என்ன செய்கிறான் என்றால் உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் அவன் சொல்லுகிறான்னு பார்த்தீங்கன்னா என்ன, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, அப்போ கண்ணாலே பார்க்க வைக்கிறான். பாருங்க, அவன் சொல்லுகிறான், பார்க்க வைத்துட்டு ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான் என்னென்றால், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்க, அப்போ அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இதெல்லாம் நான் காட்டுறேன் உமக்கு, ஸோ இது உமக்கு வேணுமென்றால் நீர் என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் நான் உமக்கு தருவேன். பாருங்க, அப்போ அவன் இச்சையை தூண்டி விடுகிறான், கண்ணாலே காண வைக்கிறான், பிறகு இச்சையை தூண்டி விடுகிறான். இதுதான் ஏவாளுக்கு நடந்தது. ஆனால் அவன் எதிர்பார்த்தான், இயேசுவும் உடனே உலகத்தை பார்த்து உலகத்தின் ராஜ்யத்தை மகிமையும் பார்த்து அவர் உடனே ஸ்தால விழுந்து தன்னை பணிந்து கொள்வார் என்று சொல்லி அவன் எதிர்பார்த்தான். ஆனால் இயேசு சொன்ன பதில் அவன் எதிர்பார்க்கவில்லை. இயேசு என்ன சொல்லுகிறார், அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, அதான் நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு சத்துரு, இன்றைக்கு பல பேர் இப்படித்தான் இந்த உலக கண்களினாலே பலதை காண வைத்து அது இச்சித்து அதுக்கு பின்னால் ஓட வைக்கிறான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த உலக கண்ணாலே பல காரியங்களை பார்த்து அவங்க இழுப்புண்டு போய் இருக்கிறார்கள். அந்த இச்சையினாலே இழுப்புண்டு விழுந்து போய் கிடக்கிறார்கள். பாருங்க, அதான் சத்துரு பயன்படுத்துகிறான். ஆனால் இயேசு என்ன செய்தார் என்றால், அந்த உலக கண்ணால் அதெல்லாம் பார்க்கவில்லை, அவனுடைய வஞ்சனை அவர் அறிந்து கொண்டார். அதனால் தான் அவர் என்ன செய்கிறார் என்றால், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி என்ன சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தரை பணிந்து கொண்டு, அதான் முக்கியம், அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு நாம் எதை பணிந்து கொள்கிறோம், யாரை நாம் ஆராதிக்கிறோம்? இன்றைக்கு நாம் உலகத்தை பார்த்து உலகத்துக்கு பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருந்தோமா இருந்தால் உலகத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், அதை தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் ஆட்டோமேட்டிக்காகவே பிசாசை பணிந்து கொள்கிறோம், அவனுக்கே நாம் ஆராதனை செய்கிறோம். ஏன்னா அவர் என்ன சொல்லுகிறான், நீர் தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் நான் உமக்கு தருவேன். பாருங்க, அப்போ பிசாசு அப்படித்தான் உலக மகிமையை காட்டுவான், உலக காரியத்தை காட்டுவான், உலக காரியங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு உணர்த்துவான். அதான் ஏவாள் சொல்லுகிறாள், பார்க்கும் போது இன்பமாக இருக்கிறது. அப்போ அவன் என்ன செய்வான், இந்த காரியத்தை அவன் தூண்டி விடுவான். அப்போ தன்னை பணிந்து கொள்வதற்கேற்ற விதமாக அவன் நடத்துவான். அப்போ தான் நாங்கள் பார்க்கும்போது நாம் கவனமாக இருக்க வேண்டும். இயேசு என்ன செய்தார், அப்பாலே போ சாத்தானே, அத்தான் ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நாம் அப்படி சொல்ல முடிகிறதா? உலக காரியங்களை பார்க்கும்போது அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறோமா, அல்லது அதை பார்த்து அதை எனக்கு வேணும் என்று சொல்லி அதை நாம் தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறோமா? அப்போ நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல இன்றைக்கு அநேகரை வஞ்சிக்க பிசாசு முயற்சி பண்ணுகிறான். ஏனென்றா நாம் ஆயத்தப்படக்கூடாது, இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படக்கூடாது. அதனால தான் அவன் உலக மகிமை அவன் காண்பிக்கிறான். அப்போ இதை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாருங்க, அதில் என்ன நாங்கள் பார்க்குறோம்டா, பிசாசு எப்படி காட்டுகிறான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது இந்த உலகத்தின் மகிமை எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டி அதை என்ன செய்வான்டா, இச்சைக்க வைப்பான். அதான் நாங்கள் பார்க்குறோம். முதலாவது நாங்கள் என்ன பார்த்தோம், மாமிச கண்களினால் உலகத்தின் மகிமையை தேடவும் காணவும் தூண்டுவான். அப்போ ரெண்டாவது நாங்கள் பார்க்குறோம், மத்தேயுல நாங்கள் பார்க்கும்போது இந்த உலகத்தின் மகிமை எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டி அதை இச்சிக்க தூண்டுவான். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ உலகத்தை தேடத்தான் அவன் என்ன செய்வான்டா, நம்மை தூண்டி விடுவான். அப்போ ஏவாளுக்கு பாருங்கள் எப்படி இருந்ததுண்டா, முதலாவது இது நல்லதென்று சொல்லி அவள் பார்க்கிறாள். ரெண்டாவது இது இன்பமானது. மூன்றாவது எப்படியா புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கிறது. நாலாவது இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கிறது. அப்போ எல்லாம் என்ன என்று கண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ தான் நம்முடைய கண்ணை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய கண்ணை எதுக்கு தந்திருக்கிறார் என்றால் அது ஆவிக்குரிய கண்ணாக மாற்றுவதற்கு, தேவனுடைய மகத்துவங்களை நாங்கள் பார்க்கவும். அதான் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா தூரத்திலே அங்கே பார்க்கிறார், அஸ்திபாரம் உள்ள நகரத்தை பார்த்து அதை வாஞ்சிக்கிறார். அதனால தான் இந்த உலகத்தில் அவர் அந்நியனும் பரதேசியமாய் அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலக காரியத்தின் மீது அவருடைய இருதயம் இருக்கவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்தான். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் கொடுத்தார் தான். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த தேசத்திலே அவர் கூடாரத்திலே குடியிருந்தார். அந்நியனும் பரதேசியமாக அவர் வாழ்ந்தார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவருடைய ஆவிக்குரிய கண்களினாலே
அவர் பார்த்தீங்கன்னா அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்தை அவர் பார்த்தார். அது மேல் அவர் வாஞ்சியாக இருந்தது. அப்போ இன்றைக்கு நம்முடைய கண் எதை பார்க்கிறது? நம்முடைய கண் எதற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது? உலக மகமே பார்க்க திறந்து வைத்திருக்கப்பட்டிருக்குதா? அல்லது நம்முடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டு தேவனுடைய மகத்துவங்களை பார்க்கிறதா? அல்லது வேதத்தின் அதிசயங்களை பார்க்கிறதா? அல்லது தேவனுடைய மகிமையை பார்க்கிறதா? அப்போ நம்முடைய கண்ணை நாம் எதற்கு பயன்படுத்த விரும்புகிறோம்? ஏவாள் பார்த்தீங்கன்னா அவள் பார்த்தா தான். அப்போ 4 காரியத்தை அவளை அந்த கண்ணியை பார்க்கும்போது 4 காரியங்கள் அவளுக்கு தூண்டுபடுகிறது. 4 காரியங்கள் அதான் இது நல்லது. அப்போ நாம் அப்படித்தான் ஒரு காரியத்தை நாம் தெரிந்தெடுக்கும் போது நம்முடைய மாம்ச கண்ணினால் முதலாவது நாங்கள் எதை பார்ப்போம்டா, இது எனக்கு நல்லது, இந்த படிப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லது, அல்லது அந்த தேசத்துக்கு நாங்கள் போனால் அது நல்லது, அல்லது இப்படியான இடத்துல நாங்கள் போனால் நம்முடைய பிஸ்னஸை ஆரம்பித்தா இது நல்லது. அப்போ பல காரியங்களை நாம் சிந்தித்து நம்முடைய கண்ணாலை பார்த்து நாம் என்ன முடிவெடுக்கிறோம், இது நல்லது நம்முடைய எதிர்காலத்துக்கு, இது நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு இது நல்லது, நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய எதிர்காலத்துக்கு இது நல்லது என்று சொல்லி நாம் தீர்மானங்கள் எடுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இன்பமானது. பாருங்க, அப்போ இது நல்ல ஒரு சான்ஸ், இது இன்பமானது நமக்கு. இப்போ இந்த காரியத்தை செய்தால் நமக்கு நல்லா இருக்கும் எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள், நாம் நல்லா இருக்கலாம், ஒரு இன்பமானது. மற்ற இது எப்படியா புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கிறது. அப்போ ஆரம்பத்தில் அது நம்முடைய உலக கண்ணாலை பார்க்கும்போது இதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும், இன்பமானதாக இருக்கும், புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கும், ஆனால் இச்சிக்கப்படத்தக்கதாக தான் இருக்கும். அப்படி அது கவர்ந்து கொள்ளும். நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக கண்ணால் இவையெல்லாம் நம்ம இப்படி தான் இழுக்கும். இந்த 4 காரியத்தினாலே தான் நம்முடைய உலக கண் திறக்கப்பட்டிருந்தால் இந்த காரியங்கள் எல்லாம் அத்தான் செய்யும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய கண் திறந்தால்தான் இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க மாட்டோம். அப்போ எங்களுக்கு உலக காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குப்பையாக இருக்கும். அதான் பவுல் அப்போ சொல்லுகிறார், பாருங்கள், நஷ்டமும் குப்பையுமாக நான் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி உலக காரியங்கள். அப்போ அப்படி நம்மால் சொல்ல முடியுமா? அப்போ நம்முடைய உலக கண் திறக்கப்பட்டதாய் தொடர்ந்து இருந்தால் நம்மால் சொல்ல முடியாது. என்னால் உலகத்திலே பார்க்குறதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கிறதாம், நல்லதென்று இருக்கும், இது இன்பமானதென்று நாம் சொல்லுவோம். 3வது புத்தி இது தெளிவிருக்கிறதா இருக்கிறது என்று சொல்லுவோம். 4வது இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கு என்று சொல்லி நாம் சொல்லுவோம். அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம் என்று சொல்லி இதை நாம் பிடித்து கொண்டிருப்போம். அப்போ கர்த்தரை விட்டு நாம் தூரம் போய் கொண்டிருப்போம். அப்போ இந்த கடைசி காலத்திலே நானும் நீங்களும் ஆயத்தப்பட வேணும் என்றால், நாம் உணர்த்துவிக்கப்பட வேணும் என்றால், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள் போய் அதை அந்த விதை பலன் கொடுக்க வேணும் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படுவதற்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும், நாம் தேட வேண்டும், நாட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் எதை தேடுகிறோம், எதை நாடுகிறோம், எதை நாம் வாஞ்சிக்கிறோம்? 99% உலக காரியங்களைத்தான் நாம் வாஞ்சிக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த உணர்வு இல்லாமல் போய்விட்டது. கர்த்தர் கண்ணை தருகிறார், நம்முடைய கண் திறக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்க வேண்டும், தேவனுடைய மகத்துவங்களை பார்க்க வேண்டும், தேவனுடைய மகிமையை நாங்கள் பார்க்க வேண்டும், தேவனை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த கண்ணாலே நாம் எதை பார்க்கிறோம்? உலக மகிமையை நாங்கள் பார்க்கிறோம். பிசாசு அதைத்தான் நமக்கு காட்டுகிறான், உலக மகிமையை காட்டுகிறான், எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு காட்டுகிறான். அப்போ நம்முடைய எதிர்காலத்துக்கு இது முக்கியம் என்று சொல்லி நமக்கு அவன் காட்டுகிறான். அப்போ நாம் அவனுடைய வஞ்சனை நாங்கள் விழுந்து போய் அதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ உலகத்தாரை போல நம்முடைய வாழ்க்கையும் போய்கொண்டிருக்கிறது. உலகத்தார் அதுக்குத்தான் போய்கொண்டிருக்கிறார்கள். பணம், படிப்பு, பெயர், புகழ், மேன்மை என்று சொல்லி அதற்கு பின்னால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாமும் அதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தால் அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிற? ஒரு வேளை நம்முடைய பிரயாசத்தினாலே இந்த உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை குறுகிறது. நம்முடைய காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அத்தாங்க பார்க்குறோம், பேசுகிறதில்ல, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு நாம் கர்த்தர் தருகிற இந்த 24 மணித்தியாலத்தை எப்படி நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறோம்? உலக கண்ணாலே உலக காரியங்களுக்கு பின்னால் ஓடுகிறோமா, அல்லது ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய காரியங்களை நாம் வாஞ்சிக்கிறோமா? அப்போ எதற்காக நாம் நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோம், நம்முடைய காலத்தை கொடுக்கிறோம்? அப்போ நாளைக்கு ஒரு நாள் நமக்கு வருமோன்று தெரியாது என்று அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா எப்படியோ மரணங்கள் வருகிறது பல பேருக்கு.
பல பேருக்கு பார்த்தீங்கன்னா படுக்கையிலே மரணம் வருகிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா விடுமுறைகளுக்கு போகும்போது அங்கே மரிக்கிறார்கள். அப்போ எவ்வளோ காரியத்தை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு வாய்ப்பை தருகிறார், தருணங்களை தருகிறார். அப்போ கர்த்தர் நான் விரும்புகிறது என்னென்றால், நாம் உணர்த்துவிக்கப்பட வேண்டும். உணர்ந்தால்தான் நாம் மனம் திரும்ப முடியும். நாம் எந்த நிலைமையில் விழுந்தோம் என்பதை நாம் அறிய முடியும். அதற்கு நமக்கு முக்கியம் அந்த உணர்வு. அப்போ நோவாவின் காலத்திலே பார்த்தீங்கன்னா அவர்கள் உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். அதனால் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அதே போல தான் மனுஷகுமாரும் வரும் நாட்களிலும் இருக்கும் என்று அவர் எச்சரிக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் உணர்வு அடைகிறோமா, அல்லது நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறதா? உலக நன்மைகளை பிடித்து கொண்டு நாம் ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அப்படியே நாம் இருந்து விடுகிறோமா? அல்லது நாம் உணர்ந்து மனம் திரும்புகிறோமா? நம்முடைய வழியை நாம் பரிசோதித்து பார்க்கிறோமா? நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? நாம் எடுக்கிற தீர்மானங்கள் கர்த்தர் சொல்லிய நாம் தீர்மானங்கள் எடுக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை நாம் செயல்படுத்துகிறோமா? அப்போ அதெல்லாம் எப்படி எனக்கு தெரிய வரும் என்றால், எனக்கு உணர்வு வரும்போது தான் நாம் எந்த நிலைமையில விழுந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிய முடியும். பாருங்க, அந்த எபேசு சபையிலே நல்ல காரியங்கள் இருந்தது தான். கர்த்தர் சொன்னார், சகித்தார்கள் பல காரியத்தை. ஆனாலும் சொல்லுகிறார், குறை உண்டு என்று சொல்லி, நீ ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்பது உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகவே நீ எந்த நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி என்று சொல்லப்படுகிறது. ஆதில் செய்த கிரியை நீ செய்வாயாக. அப்போ இன்றைக்கு நம்முடைய பழக்க வழக்கங்களை விட்டு விடுவோமாக. பழக்க வழக்க ஜெபங்கள், பழக்க வழக்கமான பிரசங்கங்கள், பழக்க வழக்கமான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் விட்டு விடுவோமாக. கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்கிறவளாய் நாங்கள் மாற வேண்டும். பாருங்கள், ஏவாள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாலை கண்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாள்? அந்த பழத்தை பறித்து கொள்ளுகிறார். அப்போ அந்த பழத்தை பறித்து கொள்ளும் போது அவள் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறார். பாருங்கள், எப்படி பிசாசு வஞ்சித்து அந்த பழத்தை பறிக்க தூண்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் பிசாசு வஞ்சனையில் விழுந்து போய் இருக்கிறீர்கள்? நாம் எச்சரிக்கையாக இருப்போமாக. அப்போ இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதம் இருந்து நித்திய ஜீவனை இழந்து போனால் என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் நாம் வாழப்போகிறோம்? ஒரு குறுகிய காலம்தான். நாம் நீடித்து இந்த உலகத்திலே வாழ்வதில்லை. அப்போ வாழும் இந்த காலத்திலே நம்மை பரிசோதித்து பார்ப்போம். நமக்கு நல்ல சான்ஸ் இருக்கிறது. பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலிருந்து வேதனைப்படுகிறான். நல்ல சான்ஸ் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவன் சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். மனம் திரும்புவது கேட்ட கிரியைகள் செய்யவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை அவன் பரிசோதித்து பார்க்கவில்லை. தேவனுக்கு பிரியமாய் அவனுடைய வாழ்க்கை இருக்கவில்லை. நல்ல பணக்காரன்தான், நல்லா குடித்து புசித்து நல்ல திருப்தியாக வாழ்ந்தான் தான். இன்றைக்கு நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல திருப்தியாக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதை நாங்கள் பிடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரை விட்டு விட்டோம். அப்போ நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமாக. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால்தான் நாம் உணர்வடைய முடியும். உணர்ந்து நாம் மனம் திரும்ப முடியும். மனம் திரும்பும்போது கர்த்தருடைய கிருபை நம்மை தூக்கி எடுக்கும். அப்போ கர்த்தர் நம்மை மீண்டும் ஓடச் செய்வார். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கத்தக்க விதத்திலே நம்மை ஓட வைப்பார். அப்போ நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ பார்த்தீங்க, அவள் என்ன செய்கிறாள் என்றால் 4 காரியங்கள். இது நல்லதென்று பார்க்கிறாள், இது இன்பமானது என்று பார்க்கிறாள், புத்தியை தெளிவிக்கிறது என்று சொல்லி பார்க்கிறாள். 4வது இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது பார்த்து அதை என்று கண்டு அதை பறித்து கொள்ளுகிறாள். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டோம் என்று கூட உணர்வில்லாதபடிக்கு அவள் இருக்கிறாள். அப்போ நாம் எடுக்கிற தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது? அப்போ அதை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய கண்ணாலே பார்க்கிறது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு சம்பவத்தை நான் உங்களை காட்ட விரும்புகிறேன். ஏற்கனவே முதல் செய்திகளில் இந்த காரியத்தை நான் குறித்து பேசியிருக்கிறேன். ஸோ அதை மேலோட்டமாக நான் சொல்லிட்டு அதை போகிறேன். இந்த செய்திக்கு அது பொருத்தமாக இருக்கும். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு
கிழக்கே பிரயாணம் பட்டு போனான், இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், லோத்தை குறித்து நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், முதல் வசனம் பார்த்தீங்க, 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, பாருங்கள் பிசாசு எப்படி நம்முடைய கண்ணை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி. அப்போ அந்த உலக கண்ணாலே பல காரியத்தை நாம் பார்த்து தீர்மானங்கள் எடுக்க முடியும். அதான் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டு நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீர்களா, அல்லது உங்களுடைய உலக கண்ணாலே பார்த்து தான் தீர்மானம் எடுக்கிறீர்களா? உங்களுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக, உங்களுடைய குடும்பத்து காரியங்களுக்காக, அல்லது ஊழிய காரியங்கள், எப்படி நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்க? அதுக்கு எதை பயன்படுத்துகிறீங்க? உங்களுடைய உலக கண்ணை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா, அல்லது ஆவிக்குரிய கண்ணை நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? இந்த லோத்தை நாங்கள் பார்க்கும்போது அவர் கண்களை ஏறெடுத்து அவர் பார்க்கிறார். அப்போ அதை பார்க்கும்போது உண்மையாக அது நல்லதாகத்தான் தெரிகிறது. பாருங்கள், சொல்லப்படுகிறது பாருங்கள், யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி. பாருங்கள், அப்போ ஒரு சமபூமி அவர் பார்க்கிறார். எப்படியா முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். பாருங்கள், அந்த மாதம் நீர்வளம் பொருந்தினதாக இருக்கிறது, பச்சை பசலென்று இருக்கிறது. பாருங்கள், அது எப்படியாம் கர்த்தர் சோதோமையும் குமாரவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது எப்படியாம் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். ஆனால் கர்த்தருடைய தோட்டம் இல்லை, தோட்டத்தை போலவும். அதான் கவனமாக இருக்கவும். பிசாசு எப்படியா கெச்சிக்கிற சிங்கம் போல. அப்போ அதை ஒரு சாயலை தான் அவன் கொண்டு வருவான். பாருங்கள், பிசாசு பாருங்கள் அதான் செயல்படுத்துவான். அது அந்த அதுக்குள் பொய் இருக்கும், ஆனால் அதை பார்க்கும்போது அது உண்மை போல தெரியும். அதான் இங்கே பார்க்குறோம், எப்படியா கர்த்தருடைய தோட்டத்தை போல. அப்போ அதை பார்க்கும்போது பாருங்கள், கர்த்தருடைய தோட்டத்தை போல அது அப்படி தான் தெரியும். ஆனால் கர்த்தருடைய தோட்டம் அல்ல அது. நம்முடைய கண்ணாலே பார்க்கும்போது கர்த்தருக்கு சித்தம் போல தான் நமக்கு தெரியும். கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி நாம் சொல்லுவோம். கர்த்தரால் இது எனக்கு வந்தது என்று சொல்லுவோம். கர்த்தர் சொல்லித்தான் செய்தோம் என்று சொல்லி பல காரியத்தை நாம் சொல்லுவோம். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். கர்த்தர் சொன்னார், கர்த்தர் எனக்கு உணர்த்தினார் என்று சொல்லி நாம் கர்த்தரை வைத்து தான் சொல்லுவோம். இதை காரியங்களை தீர்மானங்கள் எடுப்போம். கர்த்தர் சொல்லித்தான் நான் செய்தேன் என்று சொல்லி. இங்கே பாருங்கள், கர்த்தருடைய தோட்டத்தை போல பார்க்கும்போது, கண்ணாலே பார்க்கும்போது, அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் சொன்னார்னு சொல்லி நாம் பலதை நாமாவை தீர்மானம் எடுக்கிறோம். நம்முடைய மனதுக்குள்ளே சில காரியங்கள் எண்ணங்கள் வரும். அப்போ வரும்போது நாம் என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி நாம் அந்த காரியங்களை கர்த்தரை நாம் எடுக்கிறோம். அப்போ இங்கே நாங்கள் பார்த்தது போல் கர்த்தரின் தோட்டத்தை போலவும், அடுத்தது எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்போ அவருக்கு நான் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி முடிவெடுக்கிற இதெல்லாம் பார்த்து அவர் பார்க்குற, இது நல்லா இருக்குது, கர்த்தர் தோட்டத்தை போல இருக்குது, எகிப்தை போல இருக்குது, நல்ல நீர்வளம் பொருந்ததாக இருக்குது, சமபூமியாக இருக்குது. அப்போ அதை நல்ல காரியங்களை பார்க்குறார். அந்த காரியத்திலே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறார், அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்க பிரயாணம் பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவருக்கு பிரிந்தார்கள். அது பிறகு பார்த்துட்டு தீர்மானம் எடுத்து பாருங்கள் விட்டு போய் விட்டாங்க. அப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய தோட்டத்தை போல தான் நமக்கு தெரியும். கர்த்தர் சொன்னது போல தான் நமக்கு தோண்டும். கர்த்தருடைய சித்தம் போல தான் நமக்கு தெரியும் அந்த காரியங்கள். ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள், அதுக்குள்ளே ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இன்னொரு அந்த காரியத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் விளங்கும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சபபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். உங்களுக்கு தெரியும் சம்பவத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சோதம் குமாரை விட்டு ஓடிப்போன்னு சொல்லி அங்கே கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறது நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், என்ன சொல்லப்படுகிறது, உன் ஜீவன் தப்பு ஓடிப்போ. அப்போ அவர் தெரிந்தெடுத்தது எதற்கென்றா தங்களுடைய ஜீவனுக்காக தெரிந்தெடுத்தார். தன் கண்ணை பார்த்து, கண்களை ஏறெடுத்து பாருங்கள், சமபூமி என்று பார்த்து நல்ல நீர்வளம் பொருந்தினது, கர்த்தருடைய தோட்டம் போல் இருந்தது சொல்லி அவர் தன்னுடைய ஜீவனுக்காக, தன்னுடைய குடும்பத்தின் ஜீவனுக்காகத்தான், எதிர்காலத்துக்காகத்தான் அவர் தெரிந்தெடுக்கிறார். இன்றைக்கு நாம் அப்படி தான் நம்முடைய எதிர்காலத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்காக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாலே பார்த்து பல காரியத்தை தீர்மானம் எடுக்கிறோம் தான். ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறார், உன் ஜீவன் தப்போடிப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை என்றால், ஜீவனுக்கு ஆபத்து வந்து விட்டது.
குடும்பத்துக்கு ஆபத்து வந்து விட்டது. அதனால் அவன் லோத்து தெரிந்தெடுத்த இடத்தை விட்டு எதற்காக ஓட வேண்டுமா? ஜீவன் தப்புவதற்காக ஓட வேண்டும். அப்போ அந்த இடத்தை எப்படி தெரிந்தெடுத்தார்? தன் ஜீவனுக்காக தெரிந்தெடுத்தார், கண்ணாலே பார்த்து. ஆனால் இப்போ ஓட வேண்டிய நிலைமை வந்து விட்டது. பாருங்க, ஆரம்பத்திலே பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கும், கர்த்தருடைய தோட்டம் போல் தான் இருந்தது. இப்போ ஏன் ஓட வந்தது? அத்தன் ஆபத்து அதுக்குள் இருக்கிறது, நமக்கு தெரியாது. நாம் பாருங்க, நாம் என்ன கண்ணாலே பார்த்து கர்த்தருக்கு சித்தம் போல தான் இருக்கும், கர்த்தர் சித்தம் தான் சொல்லி நாம் செயல்படுகிறோம். ஆனால் ஜீவன் தப்பு ஓட வேண்டி வந்துவிடும், அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டி வந்துவிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பின்னிட்டு பாராதே. என்ன அவங்க சேர்த்து வச்சது எல்லாம் அங்கே இருக்கிறது, அவங்களுடைய வீடு இருக்கிறது, அவங்களுடைய பொருட்கள் இருக்கிறது, சேர்த்து வைத்தது எல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் விட்டு ஓட வேண்டி வந்து விட்டது. பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் அங்கே இருந்தாங்களே தெரியாது, எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ சேர்த்து வைத்திருப்பாங்க எதிர்காலத்துக்காக, பிள்ளைகளுக்காக. ஆனால் எல்லாத்தையும் விட்டு ஓட வேண்டி வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. பாருங்கள், சமபூமி அதை பார்த்தா நம்ம தெரிந்தெடுத்தால் சமபூமி நல்லதுன்னு சொல்லி. ஆனால் பாருங்கள் என்ன சொல்லுகிற கர்த்தருடைய தூதன், இங்கே எங்கேயும் நிற்காதே, ஓடுன்னு சொல்லி சொல்லுகிறார். பாருங்கள், அத்தான் லோத்தருடைய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். உடைய கண்ணாலை பார்த்து நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் முடிவிலே அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டி வந்துடும், எல்லாத்தையும் இழந்து போக நிலைமை வந்துவிடும். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருப்போமாக. சத்துரு அப்படி தான் முதல் எல்லாத்தையும் காட்டிட்டு அப்படியே நம்மை இழுத்து கொண்டு போவான். பாருங்கள், இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். நம்முடைய ஆவிக்குரிய கண் நாளே தெரிஞ்சிருக்கிற காரியங்கள். எபிரியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளுமா என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ இதில் நாங்கள் என்ன பார்க்கணும் போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவங்களுடைய ஆவிக்குரிய கண்களினாலே தூரத்திலே அதை பார்க்கிறார்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த நித்திய ஜீவன், அந்த காரியத்தை பார்க்குறாங்க. பாருங்கள், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்டா, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல். அப்போ நித்திய ஜீவன் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க அடையலை, ஆனால் தூரத்திலே பார்த்து விட்டார்கள். அப்போ தூரத்தில் அந்த ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டதினாலே அதன் ஆவியானவர் தம்முடைய ஆவியினாலே என்ன செய்கிறார்? எல்லாத்தையும் அவர் ஆழங்கள், தேவனுடைய ஆழங்கள் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நமக்கு ஆயத்தப்படுத்தின எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அதான் நாங்கள் அதை பார்த்தோம் கடந்த முறை. அப்போ ஆவியானவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அப்போது தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தினதை உலக வாழ்க்கைக்கும் மற்றது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தினதை நம்முடைய கண்ணாலே, ஆவிக்குரிய கண்ணாலே நாம் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கும். அதே போல தான் இவர்கள் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருந்தவர்கள் தான். ஆபிரகாம் அப்படி தான் இருந்தார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கவில்லை, அவருக்கு அது பெருசாகவும் தோண்டமில்லை. ஆபிரகாம் பாருங்க ஐஸ்வர்ய சீமானா இருந்தான்னு சொல்லி அங்கே நாங்கள் வாசிக்கிறோம் ஆதியாகமத்திலே. ஆனால் அவர் அதில் எந்த நாட்டமும் இருக்கவில்லை. அவர் அஸ்திபாரம் உள்ள நகரத்து மேல் தான் அவர் வாஞ்சியாக இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்தாங்களாம்? அவைகளை தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு, பாருங்கள், அதை பிடித்து கொள்கிறார்கள். அப்படியே உலக காரியங்களை பிடிக்கவில்லை, தங்களுக்கென்று பேர் உண்டாக்கவில்லை. காயின் தனக்கென்று பேர் உண்டாக்க இந்த பட்டணத்தை கட்டி தண்டை பேரை அங்கே வைக்கிறான் அந்த பட்டணத்துக்கு. ஆனால் அதே போல இவர்கள் செய்யவில்லை. என்ற உலக காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்பமாக இருந்தது. அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள்? தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு எப்படியாம் பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளுமா என்று அறிக்கையிட்டு, பாருங்கள், அவங்க அறிக்கை எடுக்கிறாங்க. தங்களுக்கென்று சொத்து சேர்க்கவில்லை, தங்களுக்கென்று நிலம் வாங்கவில்லை, தங்களுக்கென்று வீடு வாசலை கட்டி செய்யவில்லை. அவங்க எப்படி சொல்லுகிறாங்களாம்? நாங்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை இடுகிறார்கள். மற்ற விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஏன்னா நித்திய ஜீவனுக்குள் நாங்கள் போவோம், அந்த பரலோகத்துக்குள் போவோம், அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி அவங்க அறிக்கையிட்டு இந்த உலகத்திலே அந்நியரும் பரதேசியும் என்று அவர் அறிக்கையிட்டு அவர்கள் மரிக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி நாங்கள் முடிக்க போகிறோம்? எல்லாத்தையும் சேர்த்து வைத்து நமக்கு ஒரு பேர் உண்டாக்கி நம்முடைய நித்திய ஜீவனை இழக்க போகிறோமா?
அல்லது நாம் இந்த உலகத்திலே அந்நீரும் பரிதிசியமாக நாம் அறிக்கையிட்டு நம்முடைய ஆவிக்குரிய கண்களினாலே அஸ்தியமாரமுள்ள நகரத்துக்கு நாங்கள் அதை பார்த்து அதை நாம் வாஞ்சிக்கிறோமா? இதை நாம் வாஞ்சிக்கிறோம். உலக ராஜ்யத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோமா அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோமா? அப்போ நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அப்போ பிசாசு என்ன செய்வான் என்றால், பாருங்கள், முதல் காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அதாவது நம்முடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படாதபடிக்கு அது மூடப்பட்டிருக்க சத்துரு எப்படி செயல்படுகிறான்? அப்போ நம்முடைய ஆவிக்குரிய கண் திறக்காதபடிக்கு அதான் நம்ம இப்படி செய்கிற முயற்சியை நாங்கள் பார்த்தோம். முதலாவது பாருங்க, மாம்ச கண்களினால் உலகத்தின் மகிமையை தேடவும் காணவும் தூண்டுவான். அதான் நமக்கு உலக காரியத்தை காட்டி கொண்டிருப்பான். முக்கியம் அது பின்னால் போடு ஓடு சொல்லி ஓட வைப்பான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தின் மகிமை எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டி அதை இச்சிக்க வைப்பான். அதுதான் பிசாசுடைய தந்திரம். அப்போ இதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், அடுத்த முறைக்கு இன்னொரு காரியத்தை நாங்கள் தியானிப்போம். ஸோ இதோடு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். அடுத்த முறைக்கு பாருங்கள், இந்த கண்ணை குறித்த காரியத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த கண்ணை கொண்டு தான் பிசாசு என்ன செய்கிறான்? அநேகரை விழத்தள்ளுகிறான். அப்போ இந்த ஆவிக்குரிய கண் திறக்கிறது முக்கியம். நம்முடைய ஆவிக்குரிய கண் திறக்க வேண்டும், அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்போ அது திறக்கப்படாதபடிக்கு தான் சத்துரு தடைகளை கொண்டு வருகிறான். நம்முடைய உலக கண்ணாலே பல காரியங்களை தீர்மானம் எடுத்து அதாலே நாம் அழிக்கிறதுக்காகத்தான் அவன் முயற்சி பண்ணுகிறான். அதை குறித்து தான் நாம் அடுத்த முறைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அது அடுத்த செய்தி, அது புது செய்தி அது. ஆகவே இதோடு இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். அண்டா இந்த காரியம் மிகவும் முக்கியமான காரியம். ஸோ இதை நீங்கள் திரும்பவும் நீங்கள் கேளுங்க இந்த காரியத்தை. ஏண்டா இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே பிசாசு நம்மை விழுங்க பார்க்குறான். அதான் கெச்சிக்கிற சிங்கம் போல இவனை விழுங்கலாம வேண்டாம், அவன் வகை தேடி சுட்டி திரிகிறான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ சத்துரு அதான் அவனோட முயற்சி பண்ணுகிறான். பாருங்கள், அதான் சபை 3 நிலையை நாங்கள் பார்த்த நாங்கள். அப்போ முதலாவது நித்திரை பண்ண நிலைமையை நாங்கள் பார்த்தோம். அந்த எப்படிப்பட்ட நிலைமை என்று நாங்கள் தியானித்தோம். ரெண்டாவது இருதயம் விழித்திருக்கிற நிலைமையை குறித்து நாங்கள் பார்த்தோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்கிற நிலைமை, அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்மை உணர்த்து வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் செயல்படுத்துகிறார். அப்போ ஏதாவது 3 நிலைமையில் நாம் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் எந்த நிலைமை இங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஆகவே இந்த காரியத்திலேருந்து நாம் மனம் திரும்பி நாம் பார்த்தீங்கன்னா ஆயத்தப்படுவோமாக, நம்மை பரிசோதித்து பார்ப்போமாக. என்னோட இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அந்த கிறிஸ்துவின் ஆட்சி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வரப்போகிறது. அதுக்கு முன்பாக அவர் ஆயத்தமாக இருந்தவர்களை தன்னோடு கூட எடுத்துக்கொள்ள போகிறார். அப்போ அதுக்கு அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் பங்கு பெற வேண்டும். அப்போ ஒரு பேர் கிறிஸ்தவனாக நாம் வாழ்வதை விட்டுட்டு உண்மையான கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ்வோம். அது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஸோ அடுத்த முறைக்கு மீண்டும் புது செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.